அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடந்த 5-6 மாதங்களாகவே அஷ்டம குருவால் பரபரப்பாகவும் பதட்டமாகவும் காரிய இழுபறியாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ராகு பகவான் அதிர்ஷ்டகரமாக சஞ்சரிப்பதால் எந்த வேலையையும் எடுத்தோம் முடித்தோம் என்றபடி சாதித்துவிட்டு தான் அமர்வீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி நிலையில் அமர்ந்திருப்பதால் எதை தொட்டாலும் பொன்னான அதிர்ஷ்டத்தை வழங்கும்படி இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் உச்ச அமைப்பிலும் பலமாக இருக்கின்றார். மறு யோகாதிபதியான புதன் மாத பாதி வரை வெகு பிரமாதமான பலத்திலும் சஞ்சரிப்பதால் இந்த மாதம்தான் உங்களுக்கு ஆச்சரியப்படுகின்ற பலவித சிறப்பான அதிர்ஷ்டமான மேன்மைகளை உண்டாக்கும். தனாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக நின்று கொண்டிருக்கின்றார். இதனால் வருமானம் பெருகப் போகின்றது, சேமிப்பு உயரப் போகின்றது, கடன்கள் தீரப்போகின்றது. எந்த விஷயத்திலும் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். பணவரவுகளுக்கு
செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. சேமிப்புகள் கரைய வாய்ப்பு இல்லை. எந்த விஷயத்திற்காகவும் அதிகப்படியாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. உத்தியோக பணி பதவியிடத்தில் வேலைபளு சிரமம் குறையும். பயண அலைக்கழிப்புகள் விலகிவிடும். பிறரிடமிருந்து கடன்களாக எதிர்பார்த்திருக்கின்ற பணவரவும் தக்க தருணத்தில் உங்கள் கைக்கு வரும். குடும்ப நிலைமை கோலாகலமான இனிமையை தரும். வாழ்க்கை துணை மூலம் அதிகப்படியான ஒத்துழைப்பு சகாயம் கிடைக்கும். தொழில் வியாபார அயலூர் நிர்வாக விஷயங்கள் லாபகரமாகவே நகரும். சொந்தங்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். கடன் கொடுக்கல் வாங்கல் ஆரோக்கிய தொந்தரவுகளிலிருந்து வெளிவருவீர்கள். இளம் தம்பதியர்கள் புத்திரபாக்கிய கவலையிலிருந்து விடுபடுவீர்கள். கல்வி தகுதியுள்ள வாரிசுகளுக்கு திடீர் அரசு உத்தியோகம் அமையும். இந்த மாதம் புதன், சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற மாற்றங்கள் நிகழும். மேலும் மாத துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6இல் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். 18/5/2025 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றார்கள். உங்கள் செயல்களில் திறமைகள் வெளிப்படும். மனதில் நிலவிய தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி முயற்சியில் வெற்றி ஏற்படும். கடன், நோய், எதிரி தொல்லை நிவர்த்தியாகும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு, கடும் விரோத நிலை மறையும். இதுவரை நீடித்த பகையும் வருத்தமும் மாறும். புத்திர பிராப்தம் சித்தியாகும். குழந்தை இல்லாதவர்கள் செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுக உகந்த காலம். குழந்தைகள் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்டம் பற்றிய ஆர்வம் எண்ணம் அதிகமாகும். இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திர 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் தகரும் மாதம். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும். வாழ்க்கையின் மீது புதிய நம்பிக்கை உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடையே இருந்து வந்த பகை வருத்தம் மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் நடக்கும். சொந்த வீடு கட்டி குடியேறுவீர்கள். உயர்கல்வி முயற்சிகள் பலிதமாகும். குழந்தை பாக்கிய நிலவிய தடை தாமதம் நீங்கும். நோய் தாக்கம் குறையும். போட்டி, பொறாமை, சங்கடம் உள்ளிட்ட சாதகமற்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வெளிநாடு, வெளிமாநில சுற்றுலா பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சில இளம் வயதினர் காதல் வயப்படுவீர்கள். குடும்ப நலனுக்காக உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். திருமண முறிவு ஏற்பட்டு பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வீர்கள். மறு விவாக முயற்சி பலிக்கும். புத்திர பாக்கியம் சித்திக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். பாலமுருகனை வழிபடுங்கள். இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகும் மாதம். இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசு உத்தியோக முயற்சி வெற்றி தரும். புதிய தொழில் சார்ந்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணை வழியில் நல்ல செய்தி வரும். குழந்தைகளால் மன நிம்மதி, மதிப்பு மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். வாரா கடன்கள் வசூலாகும். பணவரவில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. இன்னல்களை சமாளிப்பீர்கள். பூமி, வாகன யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதியவர்கள் நட்பு ஆதாயத்தை தரும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். காதல் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். யோக நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். இந்த துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றம் ஏற்பட போகின்றது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். பணப்புழக்கம் மிகுதியாக இருக்கும். கடன் தொல்லை குறையும். அரசு வகை காரியங்கள் விரைந்து முடியும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, இடப்பெயர்ச்சி கிடைக்கும். தந்தையாகும் பாக்கியம் வரப்போகின்றது. மனவேதனையை தந்த பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் சாதகமான தீர்ப்பு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பூர்வீக சொத்தை விற்று புதிய வீடு வாங்குவீர்கள். திருமண தடை அகலும். பெரியோர்களின் நட்பும் நல்ல ஆசையும் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை அதிகமாகும். மனப்பதட்டம் விலகி நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவருடன் இருந்த ஈகோ மாறும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். இந்த துலாம் ராசி பெண்களுக்கு நடைபாதை வியாபாரிகள், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரம் உயரும். லௌகீக வாழ்வின் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க தேவையான வசதி வாய்ப்புகளை ராகு கொடுப்பார். கருப்பை தொடர்பான சிக்கல்கள் நல்ல பலன் தரும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். குடும்ப உறவுகளின் ஒற்றுமை நிம்மதியை தரும். வாழ்க்கையில் செட்டில் ஆகும் காலம். பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து போன்றவற்றில் பாக பிரிவினை நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். விரும்பிய ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வந்து சேரும். உழைப்பது நீங்கள். நல்ல பெயர் வாங்குவது. உங்களை விரட்ட நினைக்கும் சக ஊழியராக இருப்பார். கவனமாக இருக்க
எடுக்க வேண்டும். நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டி பொறாமைகள் நிறைந்த மாதமாகவே இருக்கின்றது. எதிரிகளோடு போராடுவதிலேயே சில நாட்கள் முடிந்துவிடும். மேலும் 29/3/2025 அன்று சூரிய கிரகணத்துடன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. ஏப்ரல் மே மாதம் வரை கொடுக்கல் வாங்கல், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையை மாற்றக்கூடாது. மேலும் சுக்கிரனின் வீடான துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.